Bonjour. இன்னைக்கு வந்து நவம்பர் 22 ஏப்ரல் 2024 ஏப்ரல் மாசம். பிரெஞ்சுல வந்து VINGT காற்று காத்துன்னு ஆப்ரில் தர்மில் வேன் காற்று. இப்போ வந்து 15th January 1933 சொன்னா அந்த ப்ரேயர் நம்ம படிச்சுட்டு வரோம், பெரிய ப்ரேயர். அதுல கடைசி ஒத்த சென்டென்ஸ் இது. இந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்ப்போம். Chacun représente ici une impossibilité à résoudre. Mais comme pour ta divine grâce, tout est possible. Ton œuvre ne sera-t-elle point dans le détail comme dans l'ensemble, l'accomplissement de toutes les impossibilités transformées en divine réalisation. 15 janvier 1933. இதை வந்து இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அதோட உச்சரிப்பையும் நம்ம ஒரு தடவை மெக்கானிக்கலா பார்ப்போம். Chacun représente ici une impossibilité à résoudre, mais comme pour ta divine grâce tout est possible, ton œuvre ne sera-t-elle point, dans le détail comme dans l'ensemble. L'accomplissement de toutes les impossibilités transformées en divine réalisation. ஷாக்குனா ஈச்னு அர்த்தம். ஷாக்கா யூஎன் வந்தா ஈச் ஒன். நம்ம ஒவ்வொருன்னு சொல்லும் போது ஒவ்வொரு பொருள், ஒவ்வொருத்தன் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தர்ன்ற பொருள்ல வரும். ஷாக்கா ரெப்ரசன்ட், அவர் வந்து ரிப்ரசன்ட் பண்றார் அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல வரும். இசினா ஹியர். யூன் ஆம்பாசிபிலிட்டி ஞாபகம் வச்சுங்க. டீ போட்டு ஆக்சான் தேக்யூ மேல அப்படி வந்துச்சுன்னா அதெல்லாம் 100% வந்து ஃபெமினைனா தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் இங்கிலீஷ்ல நம்ம வந்து TYன்னு போடுறோமோ அது பூரா பிரெஞ்சுல தேன்னு வரும். இப்ப சிட்டின்னு சொன்னா சித்தேன்னு வரும். இம்பாசிபிலிட்டி நீங்க இருக்கு, ஆம்பாசிபிலிட்டின்னு இருக்கும். பாசிபிலிட்டின்னு தான் பாசிபிலிட்டின்னு இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ஈஸி. யூன் ஆம்பாசிபிலிட்டி ஆர் ரெசூத்ருன்னு சொன்னா சால்வ். அப்ப ஈச் ஒன் ஹியர் ஈச் ஒன் ரெப்ரசன்ஸ் இம்பாசிபிலிட்டி டு சால்வ். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு திருந்த மாட்டான், சரியாக மாட்டான்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது திருத்ததுக்காக வரும். இப்ப நம்ம பலரை பார்த்திருப்போம். அருணகிரிநாதர் வேற மாதிரி ரொம்ப மோசமான நடவடிக்கையில இருந்திருக்காரு. அவருக்கு இறைவன் அருள் புரிவதற்கு. அப்போ அது வந்து இவர் சரியாக அந்த நிலைமையில பார்த்துட்டா சரியே ஆக மாட்டாங்கிற எண்ணத்துல தான் இருந்திருப்பாங்க. ஆனா அப்புறம் அவர் முருகன் தற்கொலை பண்ண போகும்போது முருகன் காப்பாத்தி நாட்டில் எழுதி திருப்பூர் பாடுகள் தான் சொல்லுவாங்க. So each one represents the seat, even impossibility or resolve. அப்போ முடியாத ஒன்றை திருத்துவதற்காகவும் சரி செய்வதற்காகவும் வருது. மேனா பட் கம் pour ta divine grâce. கம்னா லைக், pour ta divine grâce, for your divine grace. தூத்தே பாசிபிள். தூத்னா எல்லாமே. தூ எங்கெல்லாம் வந்தா TOUT-ஆ இருக்கலாம், TOUS இருக்கலாம், TOUT இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆல் அர்த்தம். தூத்தே பாசிபிள் இங்க வந்து ஏஸ் வரும். பை ஆல் இஸ் பாசிபிள். அப்போ அவரால் இறைவன் அருள் இருந்தா அந்த திருத்தவே முடியாது அப்படின்னு நினைக்கிறது கூட, செய்யவே முடியாது கூட கண்டிப்பா திருத்த முடியும். ஓய் வந்து ஒரு முதல் எழுத்து, தமிழ்ல முதல் எழுத்தாதான் பண்ணணும். ஈங்கிற எழுத்தும் பிரெஞ்சுல இது நம்ம பல் கடிச்சு மாதிரி வரும்னா அங்க ஓ இருக்குன்னா ஓன்னு படிச்சிடாங்க. ஏர்னா ஒர்க், யுவர் ஒர்க். செராங்கிறது வில் பி அப்படிங்கிற பொருள்ல வரும். யுவர் ஒர்க் வில் பி இன் டீடைல் ஆஸ் அ ஹோல். செராங்கிறது வில் பி அந்த 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 பாயிண்ட்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே பாயிண்ட் தான் இங்கேயும் இருக்கு. ஆனா ஸ்பெல்லிங் படிக்கும்போது அப்படின்னு படிக்கணும். மறந்துடாதீங்க. முதல் தடவை கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா ஐயன் வந்து ஆன் வரும்.
டி வந்து சைலண்ட். ஸோ ஸோ œuvre sera tel உங்க பாயிண்ட்ல இருந்து dans le détail comme dans l'ensemble. அப்ப dans இன், le détail the detail, come like as dans l'ensemble. ensemble வார்த்தை இங்கிலீஷ்ல அப்படியே பயன்படுத்துறாங்க டுகெதர்ங்கிற அர்த்தத்துல. dans l'ensemble இன், இந்த தான் 2 தடவை வந்து இன் டீடைல் ஆஸ் இன் டுகெதர். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு குறிப்பா ஒவ்வொன்றையும் பார்க்கணும், மொத்தமாவும் பார்க்கணும். l'accomplissement de toutes les impossibilités transformées en divine réalisation. பெரிய வார்த்தைகளா இருந்தாலும் ஈஸியா புரியும். l'accomplissement அக்காம்ப்ளிஷ்மெண்ட், எஸ்ஹெச் இங்கிலீஷ்ல வரும், இங்க 2 எஸ் போட்டு இ வரும், ஞாபகம் வச்சுங்க. l'accomplissement de toutes les impossibilités. நான் கொஞ்சம் முன்னாடி தூத்துன்னு சொன்ன, இங்க எஸ்ஸும் வருது. ஆளுக்கு எஸ் போட்டு ப்ளூரல்னு காட்டுறாங்க. இங்கிலீஷ்ல அந்த மாதிரி வர வாய்ப்பே இல்லை. ஆனா பிரெஞ்சுல வந்து அந்த அட்ஜெக்டிவ் எல்லாம் பெண்மை, பெண்பாலுக்கு ஒண்ணு, ஆண்பாலுக்கு ஒண்ணு, பன்மைக்கு ஒண்ணு, ஒருமைக்கு ஒண்ணுன்னு நிறைய இருக்கு. அப்ப அங்க மேல வந்து டிஓயூடி மட்டும் இருந்துச்சு, இங்க டிஓயூடி கூட எஸ்ஸும் வருது. ஸோ l'accomplissement toutes les impossibilités, இங்க வந்து அந்த முடியவே முடியாதவைகள் அப்படிங்கிற பன்மையை குறிக்கிறதா தூத்து வருது. toutes les impossibilités transformées. நமக்கு இந்த வார்த்தை தெரியும், திருவுருமாறும். எப்படி? divine réalisation. அங்கே திவீன் பாத்தீங்கன்னா ப்ளூரல்ல காட்டுறாங்க, réalisation ப்ளூரல். அப்ப திவீன் இது வந்து சொல்லும் போது கேட்காது, நம்ம அந்த எஸ் கேட்க மாட்டோம். அந்த எழுதும் போது அந்த எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். réalisation எஸ் உச்சரிக்க மாட்டோம், திவீன்லயும் உச்சரிக்க மாட்டோம், தூத்துலயும் எஸ் உச்சரிக்க மாட்டோம். ஆனா எல்லாத்துலயும் அந்த எஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா தொடர்ந்து toutes les impossibilités transformées en மட்டும் இல்ல, divine réalisation. அந்த 6 வார்த்தையில இந்த எஸ் வந்து ப்ளூரல் எஸ் வந்து எங்கேயுமே நம்ம உச்சரிக்கிறதுல நினைவு கொள்ளுங்கள். இப்போ வந்து இத வந்து ஆங்கிலத்திலையும் படிச்சு காட்டுறேன். ஈச் ஒன் ஹியர், அங்க ஆனா கேள்வியா இல்லாத ஒரு வேடிக்கையா இருக்காங்க, இங்க கேள்வியா போட்டிருக்காங்க, கேள்விக்குறி வந்திருக்கு. ஆனா அது இங்கிலீஷ்ல அதை காணும். அது என்னங்கிறது நான் ஏதாவது பிரெஞ்சுக்காரங்களை கேட்கறப்ப ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் இருக்கு, இங்க ஏன் இல்லை. ஈச் ஒன் ஹியர் ரெப்ரசன்ட்ஸ் an impossibility to be solved, but as for the divine grace all is possible. Thy work will be in the detail as in the whole. The accomplishment of all these impossibilities transform into divine realizations. 15th January 1933. ஏன் அந்த கேள்விக்குறி இருக்குன்னு தெரியல, பிரெஞ்சுல கேள்விக்குறி இருக்கு. தப்பி போட்டாங்களா இல்ல அதுல ஏதாவது கேள்வி துணி இருக்கா நீங்க பாருங்க, நான் திருப்பி படிக்கிறேன். சொல்லுங்கம்மா. சார், இந்த வால்யூம் 14ல உள்ளது இப்ப நீங்க காட்டுறதுல அந்த கொஸ்டின் மார்க் இல்ல. ஆமா, மேபி தி டிரான்ஸ்லேஷன் they have something. என்ன ரீசன் என்னோட பிரெஞ்ச் மாஸ்டர்ஸ் கிட்ட கேட்கிறேன் நான். எனக்கும் அந்த கேள்வி துணி வரல, காணும். அதுல தவறி போய் கொஸ்டின் மார்க் வந்துருச்சான்னு கேட்கணும் இல்லையா. ஒவ்வொருத்தரும் தவிர்க்க செய்ய முடியாத ஒன்றையும் சால்வ் பண்ற மாதிரி இருக்குங்க. ஆனால் உனக்கு எதுதான் திருத்த முடியாது, எதுதான் செய்ய முடியாது. புக்ல அது இல்ல சார், கொஸ்டின் மார்க் இல்ல. இல்ல நான் கேட்கறது நான் சொல்ல வந்தது கவனிங்க. அதான் ஒவ்வொருத்தரும் திருத்த முடியாத செய்ய முடியாத ஒன்றை சால்வ் பண்றதுக்கு வந்திருக்காங்க. ஆனா இறையருள் இருக்கும்போது எதைத்தான் நாம் செய்ய முடியாது, இதுதான் திருவுருமாற்றம் அடைய முடியாது, அந்த மாதிரி இருக்க மாதிரி எனக்கு படுது. இப்ப நான் சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? மே கம்பூர்த்தா divine grace tout est possible. Ton œuvre ne sera tel point dans le détail comme dans l'ensemble. L'accomplissement de toutes les impossibilités transformées en divine realization. அப்ப இறைவனுடைய செயல்பாட்டுக்கும் அந்த சித்திக்கும் எதுதான் நடக்காது. ஆனா நம்ம சாதாரண பார்த்தா நம்ம ஒவ்வொருத்தரும் அது செய்யவே முடியாது, திருத்தவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயமா தோன்றினாலும், ஆனா இறையருள் இருக்கும்போது எதுதான் நடக்காது அப்படிங்கிற பொருள்ல வருது. அது அப்படி கேள்வியா கேட்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எதுவுமே நடக்காது, ஆனா இறையருள் இருக்கும்போது எதுதான் நடக்காது அப்படின்னு கேள்வியா கேட்கலாமா இல்லையா? இதுதான் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டது, கன்ஃபார்ம் பண்ணுங்க.
இறுதியாக ஒரு முறை படித்து விடுங்கன்னா நல்லா கவனிங்க. ஏதாவது சொல்ல புரியலன்னா நான் ரெக்கார்டிங் நிறுத்தினப்ப நீங்க நிதானமா பார்க்கலாம். Chacun représente ici une impossibilité à résoudre. Mais comme pour ta divine grâce, tout est possible. Ton œuvre ne sera-t-elle point, dans le détail comme dans l'ensemble, l'accomplissement de toutes les impossibilités transformées en divine réalisation. 15 janvier 1933. Merci beaucoup à tous.